ஓம் நம சிவாய. அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் அடியேனின் ஆத்ம நமஸ்காரம். நான் உங்கள் கந்த நடிமை கார்த்திகா தர்மராஜன். இன்று நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால் சோமவார விரதம். சிவபெருமானுக்கு உகந்த அஷ்ட விரதங்களில் ஒன்றுதான் சோமவார விரதம். சாபத்தால் கடும் துன்பப்பட்ட சந்திர பகவான் சிவபெருமானை வேண்டி தான் இழந்த செல்வ நலன்களை மீண்டும் பெற்ற விரதம் என்பதால் சோமவார விரதம் மிகவும் சிறப்புடையதாகும். இது பாத்தீங்கன்னா உறவுகளே, சிவபெருமானை குளிர்விக்கும் விரதம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனாலதான் கார்த்திகை மாத சோரவார நாட்களில் சிவனுக்கு கங்காபிஷேகம் நடத்தப்படுகிறது. சிவனுக்கு செய்யப்படும் மிக முக்கியமான விசேஷமான அபிஷேகங்கள்ல இதுவும் ஒண்ணு. வாங்க உறவுகளே, இந்த சோமவார விரதத்தால் என்ன பயன், இந்த விரதத்தை எப்படி இருக்க வேண்டும், யார் யாரெல்லாம் இந்த விரதத்தை இருக்கணும் அப்படின்னு இந்த பதிவுல விரிவா பார்ப்போம். சிவபெருமானை வழிபடுவதற்கு திங்கட்கிழமை மிக உகந்த தினமாகுங்க. சந்திரனுக்கு சோமன் என்ற பெயரும் உள்ளதால் திங்கட்கிழமையை வடமொழியில சோமவாரம்னு சொல்லுவாங்க. சோமவார விரதத்தை கடைபிடித்துதான் சிவபெருமானின் தலையில் நிரந்தரமாக இருக்கும் பாக்கியத்தை பெற்றார் சந்திர பகவான். சோமவார விரதத்தை சந்திர பகவான் தான் முதலில் அனுஷ்டித்ததாகவும் அதனாலேயே இதற்கு சோமவார விரதம்னு பெயர் வந்ததாகவும் சொல்லுறாங்க. அதாவது 16 திங்கட்கிழமைகள் சிவனுக்கு விரதம் இருந்து எம்பெருமான் ஈசனை வழிபடுவது சோமவார விரதம்னு சொல்லுவாங்க. சிவபெருமானுக்குரிய விரதங்களில் சோமவார விரதம் மிக சிறப்புடையதுங்க, ரொம்ப விசேஷமானதும் கூட. இந்த சோமவார விரதத்தை கார்த்திகை மாசத்துல வழிபடுவது இன்னும் கூடுதல் சிறப்புங்க. இந்த சோமவார விரதத்தை எல்லா திங்கட்கிழமைகளிலும் நம்ம கடைபிடிக்கலாம். ஆனா பாருங்க, கார்த்திகை மாதம் வருது இல்லைங்களா, இந்த கார்த்திகை மாதங்கள்ல வர்ற திங்கட்கிழமைகள்ல நம்ம சோமவாரம் விரதம் இருந்து சிவனை வழிபட்டா கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். பொதுவா சோமவாரம் விரதத்தை கடைபிடிக்கிறவங்க சிவபெருமானின் 1000 திருநாமங்களை சொல்லி வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் அனைத்து விதமான வேண்டிய வரங்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கைங்க. சோமவார விரதத்தை கடைபிடிக்க நினைக்கிறவங்க திங்கட்கிழமை தோறும் அதிகாலையில எழுந்து வீட்டின் பூஜை அறையில் விளக்கேற்றி சிவன் படத்திற்கு பூக்கள் சுற்றி உங்கள் நெற்றியில் திருநீரு பூசிக்கொள்ளுங்க. பிறகு பாத்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல், பாயாசம் போன்ற உணவுகளை சிவனுக்கு நெய்வேத்தியமாக படைத்து சிவ மந்திரங்கள் படிக்கணுங்க. இந்த விரதத்தை மேற்கொள்றவங்க 3 வேளை உணவு ஏதும் உண்ணாமல் இருப்பது சிறப்பு அப்படின்னாலும், அதாவது வேலைக்கு செல்பவர்கள் உப்பு சேர்க்காத உணவை சாப்பிடலாம் அல்லது பால், பழம் மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். அன்றைய தினம் பாத்தீங்கன்னா காலை எழுந்து சிவ ஸ்லோகம் மனதிற்குள்ள சொல்லணுங்க. மாலையில் பாத்தீங்கன்னா கோவிலுக்கு சென்று சிவனுக்கு பாலாபிஷேகம் அர்ச்சனை செய்து வழிபட்டு வீடு திரும்பிய பிறகு சிவனுக்கு நெய்வேத்தியம் செய்து பிரசாதங்களை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யணுங்க. தொடர்ந்து 16 திங்கட்கிழமைகள் விரதம் மேற்கொள்ள முடியாதவங்க விரதம் மேற்கொள்ளாத திங்கட்கிழமைக்கு அடுத்து வரும் திங்கட்கிழமைகள்ல சிவனை வழிபட்டு விரதத்தை தொடரலாங்க. இது போல தொடர்ந்து 16 திங்கட்கிழமைகள் விரதத்தை கடைபிடித்து சிவபெருமானை வணங்குபவருக்கு சிவனின் ஆசி கிடைத்து நினைத்தது நிறைவேறும். இப்போ சோமவார விரதத்தின் பலன்களை பார்ப்போம் வாங்க உறவுகளே. சோமம் என்பதற்கு பார்வதியோடு சேர்ந்திருக்கும் சிவபெருமான் என்ற பொருளும் உண்டு. அதனால சோமவார விரதத்தை கடைபிடித்தால் திருமணமாகி பிரிந்து வாழும் தம்பதிகள் மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழத் தொடங்குவாங்க. கணவரின் ஆயுள் பலம் அதிகரிக்கும். திருமண வயதுள்ள ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், விரைவில் திருமணம் நடக்கும். தோஷங்கள் நீங்கும், உடல் பாதிப்புகள் நீங்கும், மன குழப்பங்கள் நீங்கும். இந்த விரதத்தை கடைபிடிக்கிறவங்க மன தெளிவு உண்டாகுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் சிறக்கும். காரிய தடைகள் நீங்கி வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகும். கடன், வறுமை அனைத்தும் நீங்குங்க. செல்வம் பெருகும். சகல சௌபாக்கியமும் உண்டாகுங்க இந்த சோமவார விரதத்தை மேற்கொள்றவங்க. ஆன்மீக கருத்துரையை கேட்ட அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் எம்பெருமான் ஈசனின் அருள் கிடைக்க மனப்பூர்வமாக பிரார்த்திக்கிறேன்.
ஓம் நம சிவாய. மேலும் இது போன்ற பல ஆன்மீக தகவல்களுக்கு நமது சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி உறவுகளே.